சமுதாயத்தில் இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய பல ஜாகிலியத்துகள் மலிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். குறி பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, கழுத்திலே அல்லது இடுப்பிலே தாயத்துகளை அணிந்து கொள்வது, வீடுகளில் மூளை முடுக்குகளில் தாயத்துக்களை தொங்க விடுவது, பாம்பு போன்ற ஊர்வனவைகள் தங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக கபர்களிலே, அவுலியாக்களின் கபர்களிலே இருக்கக்கூடிய மண்களை எடுத்துக்கொண்டு வீடுகளில் வைப்பது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவைகள் அனைத்துமே எங்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய தெளிவான இணை வைப்பு என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்று நோய்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக பல மூட நம்பிக்கைகள் எங்களுடைய சமுதாயத்திலே மலிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் வசனங்களை தட்டுகளிலே எழுதி அதிலே நீரை ஊற்றி அதை கரைத்து குடிப்பது, அல்லது நீரிலே அல் குர்ஆனிய வசனங்களை துஆக்களை ஓதி ஊதி அந்த நீரை அருந்துவது, சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வெளியிலிருந்து யாராவது வந்துவிட்டால் கண்ணேறு அந்த குழந்தைக்கு வந்துவிடும் என்பதற்காக இரும்புகளை காய்த்து ஆர்த்திகள் எடுப்பது. கண்ணேர் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது? ருக்கையா ஷரையாக்களை கற்றுத் தந்திருக்கிறது, இன்னென்ன துஆக்களை ஓதுங்கள் என்பதை கற்றுத் தந்திருக்கிறது. அதை தவிர்த்து மூட நம்பிக்கைகளில் எங்களுடைய சமுதாயம் மூழ்கி கிடப்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சில விடயங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்கள், அவைகளின் மூலமாக முசீபத்துகள் அந்த வீட்டுக்கு வருமா. இரவிலே நகம்பட்டக்கூடாது, இரவிலே தலைவாரக்கூடாது, இரவு நேரங்களிலே ஆடைகளை தைக்கக்கூடாது, தலைக்கு மேலே கையை கட்டிக்கொண்டு நிற்கக்கூடாது, ஒற்றை காலிலே வீட்டிலே நிற்கக்கூடாது, கதிரைகளில் அமர்ந்து கொண்டு கால்களை ஆட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. இவ்வாறாக பல வகையான மூட நம்பிக்கைகளை இவைகள் எல்லாம் எந்த வீட்டிலே அரங்கேறுகிறதோ அந்த வீட்டிலே முசீபத்துகள் இடம்பெறும் என்ற ஒரு கருத்திலே திணித்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எதனால் இந்த ஜாஹிலியத், எதனால் இவ்வாறான அறியாமை எங்களுடைய சமுதாயத்திலே மீண்டும் தலை தூக்க காரணமாக இருக்கிறது? உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்வியை கற்பதற்கு நாங்கள் கொடுக்காமல் இருந்ததாகும். அன்பிற்குரிய உறவுகள், வியாபாரத்துக்காக நாங்கள் ஒதுக்குகின்ற நேரத்தை ஒதுக்க வேண்டும், அதில் பிழை கிடையாது, நிச்சயமாக ஒதுக்க வேண்டும். அதே நேரத்திலே மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டும் எங்களுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வின்